தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் இயற்கை விவசாயத்தின் அவசியம் குறித்து இயற்கை விவசாய விஞ்ஞானி ஆலங்குடி பெருமாளிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இருக்கக்கூடிய கதிராமங்கலம் பகுதியில் பிருத்திவி இண்டிஜினஸ் நேச்சுரல் ஃபார்மர் ட்ரஸ்ட் மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மாணவிகள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில், அதாவது நேச்சுரல், அதாவது இயற்கை முறை விவசாயத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மண் வளத்தை பாதுகாக்கும் வகையிலும் இன்றைய தினம் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பினை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த நிகழ்வில் பிரபல இயற்கை வேளாண் விஞ்ஞானி நமது ஆலங்குடி பெருமாள் சார் இணைந்துள்ளார். அவர்கிட்ட கேட்போம். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்லா விழிப்புணர்வு வந்திருக்கு. இளம் தலைமுறையா நிறைய பேர் இந்த இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால இப்ப நிறைய பாத்தீங்கன்னா காலேஜ் பெண்கள்லாம் வந்திருக்காங்க. இயற்கை விவசாயம் ஆர்வமா தான் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இளைய தலைமுறை பூரா இப்ப இயற்கை விவசாயத்துக்கு ஆர்வம் காட்டி வராங்க. அதை வந்து நெல்லை வந்து அறுவடை பண்ணி அதை வந்து அரிசி ஆக்கி விற்கக்குள்ள நல்ல லாபம் கிடைக்குது. நெல்லை வந்து நேரடியாகவே விற்பனை பண்ணக்குள்ள அதில் குறைந்த லாபம் தான் கிடைக்குது. அதனால் அதை வந்து அரிசி ஆக்கி விற்கக்குள்ள தான் நல்ல லாபம் கிடைக்குது. இயற்கை அரிசிக்கு நிறையா மார்க்கெட் இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து இயற்கை அரிசியை தான் விரும்புகிறாங்க. ரசாயனம் பயன்படுத்துகிற அரிசியை டவுனில் கூட, பெரிய பெரிய டவுனில் கூட இயற்கை அரிசியை தான் விரும்புகிறாங்க. ரசாயனம் பயன்படுத்தின அரிசியை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் இயற்கை விவசாயத்துக்கு நல்ல வருங்காலத்தில் நல்ல வருமானம் இருக்குது. உண்மையான இயற்கை விவசாயம் பண்ணி அந்த இடுபொருளை கொண்டு விற்கக்குள்ள அதுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்குறதுக்கு நுகர்வோர்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கிக்கிட்டும் இருக்காங்க. அதுக்கு நிறைய டிமாண்டும் இருக்குது. அதனால தான் இப்போ இயற்கை விவசாயம் பண்ண நிறைய பேர் இப்போ இயற்கை விவசாயிக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. நல்ல முழு ஆதரவு கொடுக்கணும். அதை வந்து எங்களுடைய இயற்கை வேளாண்மை பொருள்களை வந்து நல்ல விலை கொடுத்து வாங்கி, அங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரசாயனம் பயன்படுத்துகிற அரிசியை வந்து உதாரணத்துக்கு ஒரு கிலோ 25 ரூபா நெல்லை வாங்கிட்டு போகிறாங்க. அதை அரைச்சி அவங்க வந்து இப்போ இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஏகப்பட்ட அதில் நிறைய நஷ்டம் தான் அவங்களுக்கு வருது. அப்படி அந்த ரசாயனம் பயன்படுத்துகிற அரிசியை வந்து வாங்கிட்டு போய் இலவசமாக கொடுக்குறாங்க. அதே வந்து மக்கள்லாம் வந்து ஓரளவு தான் விரும்பி வாங்குறாங்க. அந்த அரிசியை விட்டு கடையில் தான் போய் வாங்கி, அந்த ரசாயனம் பயன்படுத்துகிற அரிசியை கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்றாங்க. இதே இயற்கையாக விளைய வைக்கிற அரிசியை அரசாங்கமே வாங்கிட்டு போய் குறைந்த விலையில் விற்றாங்கனாக்கா அப்போ நுகர்வோர்லாம் நிறையா அதை விரும்பி வாங்குவாங்க. அப்போ இயற்கை விவசாயத்துக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை விற்க முடியாததான் நிறைய விவசாயிங்க இயற்கை விவசாயம் வரதுக்கு பயப்படுறாங்களே தவிர இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாரும் தயாராக தான் இருக்காங்க. இப்போ இந்த பகுதியில, கதிராமங்கலம் பகுதியில 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவுல இயற்கை விவசாயம் தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய நம்மிடையே இந்த ஸ்ரீராம் ஐயா இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். முதல்ல நியூஸ் 7 தமிழ் சார்பா இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த இயற்கை விவசாயங்கிறது எத்தனை ஆண்டுகளா நீங்க செய்றீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு? நாங்க சுமார் 20 வருஷமா நாங்க வந்து இயற்கை விவசாயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பங்கள்லாம், இயற்கை விவசாயத்தான தொழில்நுட்பங்கள்லாம் அந்த காலத்துல கிடையாது. இப்ப நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. அப்படியே முதல் வருஷத்துலயே எங்களுக்கு வந்து நாங்க இன்ஆர்கானிக்கா எந்த அளவுக்கு மகசூல் எடுத்தோமோ அந்த முதல் வருஷத்துலயே எங்களால இயற்கை முறையில அது இருக்க முடிஞ்சது. அதுதான் முதல் வெற்றி. அதனாலதான் தொடர்ந்து இப்ப நாங்க கடைபிடிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்மிடையே இந்த ஜவஹர்லால் வேளாண் கல்லூரியினுடைய மாணவிகள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். இன்றைய நடக்கக்கூடிய விவசாயிகள் தினத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நாங்க 4 மாசமா வந்து இங்க தங்கியிருக்கோம். 4 மாசமா வந்து ராவே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாங்க தங்கியிருக்கோம். விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட அனுபவத்தை வந்து நாங்க கத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து உலக விவசாயிகள் தினம் அப்படின்றதுனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட சுற்றுச்சூழலும் சரி, மண்ணும் சரி, எல்லா வளத்தையும் நமக்கு எடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து நாங்க உலக விவசாயிகள் தினத்துல நீடித்த நிலைத்த வேளாண்மை, இயற்கை வேளாண்மையை வந்து நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது வந்து ஒரு கருத்தரங்கு மாதிரி நடந்துச்சு. ஏன்னா இந்த கதிராமங்கலத்துல சுத்தி இருக்கிற நிறைய விவசாயிகள் வந்து இங்க பங்கு பெற்றாங்க. 45க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இங்க கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து இயற்கையா பண்ற பூராசாமி ஐயா, ஸ்ரீராம் ஐயா, குமார் ஐயா, அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட கருத்துக்களை நாங்க கேட்டோம். அவங்களோட அனுபவத்தையும் நாங்க வந்து கத்துக்கிட்டோம். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருந்துச்சு. உழவில்லையேல் உணவில்லை என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த உணவு தொழிலை மேம்படுத்தக்கூடிய விவசாயிகள் இந்த உணவு வகைகளை தரமான முறையில் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இது போன்ற இயற்கை விவசாயங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்களது முன்னெடுப்பு நிச்சயமாக வருங்கால சந்ததியினருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு
மாற்றமும் இல்லை. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.